அதை நீங்க புரிஞ்சுக்கணும். You have to take ownership of your education. இந்த உலகத்தில் ஆகக்கூடிய கண்டுபிடிப்புகள்லாம் அதுலேயும் தானே வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணா தாமஸ் ஆல்வா எடிசன் போய் உட்காந்து லேப்ல பண்ணானே சம்பாதிக்கிறதுக்கா பண்ணா இல்லையே. இன்னைக்கு நீங்க நாங்கள் வந்து உட்காந்துக்கிறதுக்கு பின்னால் அரசியல் பாலிசி உருவாக்கணும். எது அறிவு தானே உருவாக்குச்சு, படிப்பு தானே உருவாக்குச்சு. எல்லாரும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை படிக்க வேணுங்கிற பாலிசி இவ்வளவு தூரம் நம்ம ஊர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இவ்வளவு இணையாக பெண் பிள்ளைகளா படிக்காத ஒரு ஊருக்குள்ள இன்னைக்கு பெண் பிள்ளைகள் படிக்கணுங்கிற பின்னணி என்ன, ஒரு பெண் படிச்சு மேல வந்து என்ன மாதிரி 4 பேர் வரணும்னு அந்த பொண்ணு எடுத்த முடிவினுடைய இம்பாக்ட்ல பார்லிமெண்ட்ல வச்சான், சட்டசபையில் வச்சான், உட்கார்ந்து செய்ய முடியல. We may understand why powerful education is powerful. Education is அரசியல். கல்வி என்பது அரசியல், கல்வி என்பது சமூக நீதி, கல்வி என்பது அடுத்தவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணர்வு. It is not just for you people. You need to understand what is the purpose of education. அதனால எஜுகேஷன் பற்றி நமக்கு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கணக்கு போக்கு இருக்கு. எஜுகேஷன் சம்பாத்தியத்துக்கான சொல்லி வளர்த்தாங்க. அப்கோர்ஸ் பெரியவங்களை தப்பு கிடையாது. காரணம் சம்பாத்தியம் இல்லாமல் சிரமப்பட்ட ஒரு சாதாரண மிடில் கிளாஸுக்கு கீழான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சமூகத்துடைய பிரஜைகள் அவர்கள் உங்களை பலவர்கள் வசதியான ஒரு வாழ்க்கையை பார்த்தது கிடையாது. இதே ஊருக்கு நான் பலமுறை வந்திருக்கேன்னு சொன்ன நான் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்து மேட்டூர் எப்படி இருந்துச்சு, இந்த ஊர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். உள்ளே வர முடியாத அளவுக்கு சாதாரண அந்த தெருவிளக்குகளே இல்லாத ஒரு சாதாரண ஊராக அது இருந்திருக்கு. இன்னைக்கு இப்படி வளர்ந்து நிற்கிறதுல எப்படி வளர்ந்து விழுச்சு, படிப்பு வளர்ந்துச்சு. உங்களுக்கு படிப்பு மீது பிரியம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. படிப்பு என்ன பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சா படிப்பு என்ன பண்ணணும்னு பண்ணாதவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாங்க. அதுக்காக உங்களை படிக்க வைக்கிறாங்க. உலகம் முழுக்க பிள்ளைகள் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த டாலர் டிவன் கண்ட்ரிஸ் என்று உலகம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, உயர்கல்வியெல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் வீடு பணம் கட்டு தெரியுமா. நாமெல்லாம் எந்தெந்த நாட்டெல்லாம் பெரிய நாடு நினச்சி பேசிட்டு இருக்கோம், அந்தந்த நாட்டிலலாம் பசங்களாம் உட்காந்து அவங்க நம்மள மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அம்மா அப்பாலாம் பணம் கட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனே போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்து அந்த பணத்தை சம்பாரிச்சு காலையில் பள்ளிக்கூடம் போவான், மத்தியானம் ஹோட்டலில் எடுப்பான். நீங்கள் போங்க, இங்கேருந்து சேலத்துக்கு போங்க, மேட்டூர் ஹோட்டலில் போங்க, 18 வயசு பையன் ஒருத்தன் ஒரு இலை எடுக்கிறான், சாப்பிட்டுருக்கான ஒருத்தன் டப்புன்னு கையை பிடிப்பான். படிக்காமல் என்னடா பண்ணுறேன்னு அவன் தான் அவன் அண்ணன். ஏன்னா படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும்டான் ரத்தத்தில் ஊற வச்ச நாடு இந்த நாடு. ரத்தத்தில் ஊற வச்சு நீங்க போய் செஞ்சுப்பாரு, பட்டு கையை பிடிச்சி கேட்பான், ஏன்னா படிக்காம என்ன பண்ணிட்டு கேட்பான். ஏன்னா படிப்பு என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியும், படிப்பு என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் இல்லையா. இது ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. இதை தான் நான் அடிக்கடி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். படிக்காத 10 பேர் அடையாளத்துக்கு முன்னால் நிறுத்தி பெரிய பெரிய பிம்பங்களை காட்டி இவங்களாம் படிக்கல, இவங்களாம் படிக்காமலே ஜெயிச்சிருக்காங்க, நீங்களும் படிக்காம ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கு, அது வேற விஷயம். உலகத்தை புரிஞ்சுக்கணும். நீ படிக்கலைன்னா நீ ஜெயிப்ப. யார் இல்லைன்னு சொன்னா படிச்சா ஒன்ன மாதிரி 10 பேர் ஜெயிப்பா. Your life is an inspiration that you will have the capability to make people become. You understand? Right? படிப்பு கீழே